நாங்கள் ஈசிஆர் வழியை தான் போனோம். ரொம்ப அழகாக இருக்கும் ஈசிஆர் வழியை போனோம். ஏன்னா கடலோரமே போகும், கடலை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா உப்பளம். அதாவது உப்பளம்னா உப்பு தயாரிக்கிற இடம். அதாவது கடல் தண்ணியை வந்து அப்படியே ஒரு வயல் மாதிரி பண்ணி அதை விட்டு அதை வந்து காய வச்சு உப்பா தயார் பண்ணுவாங்க. அது வந்து உப்பா மாறும். இதுதான் வந்து உப்பளம். இது எங்க இருக்குன்னா மரக்காணம் அருகாமையில் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாண்டிச்சேரி ரீச் ஆயிட்டோம். இதுதான் பாண்டிச்சேரி. பேர் செந்தில்குமார். செந்தில்குமார். உங்க பேர் சிஸ்டர்? ஜெயஸ்ரீ. என்ன படிக்கிறீங்க நீங்க? செந்தில் வெரி குட். நீங்கம்மா? பாண்டிச்சேரி பிடிக்குமா உங்களுக்கு? இங்கே தானே இருக்கிறீங்க. நல்லா இருக்குமா பாண்டிச்சேரி? பார்க்கறதுக்கு இடம் ரொம்ப சூப்பர். ஓகே ஓகே, சரி, ரொம்ப சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல ஈடன் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஆமாண்ணே. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எல்லாருமே ஹிடன் பீச் அப்படின்னுவாங்க. இது ஹிடன் கிடையாது, ஈடன் பீச். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரொம்ப அவுட்டர் தான் இருக்கு. ஹிடன் பீச்னு சொல்லலாம். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வீராம்பட்டினம்னு சொல்லுவாங்க ஒரு இடம். அதாவது பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரொம்ப தூரம், ஒரு 10-11 கிலோமீட்டர் கிட்ட வரும். பாருங்க, அங்க பாராகிளைடிங் எல்லாம் இருக்கு. பவர் பாராகிளைடிங் சொல்லுவாங்க. இது இந்த ஈடன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் வந்து மனுஷனை உருவாக்கி அந்த ஏதேன் என்ற ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தை நடுவுல வச்சாராம். இன்றைக்கு அந்த ஈராக் அந்த ஏரியா பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல தான் ஏதேன் தோட்டம் இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சோ அந்த ஏதேன் தோட்டத்தை போல ஒரு அழகான பீச் இது அப்படின்னு அந்த பேர் வச்சிருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தென்னந்தோப்புக்குள்ள பீச் பயங்கரமா இருக்கு. அந்த இடமெல்லாம் செம்மையா இருக்கு. பாருங்க, அந்த பக்கம் பாருங்க, அந்த லாஸ்ட்ல பாரடைஸ் பீச் இருக்கும். அதுக்கு வழி இப்படி இல்லை, இன்னொரு பக்கம் போயிட்டு போட்ல வரணும். நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஈடன் பீச்சை பார்த்துட்டு போயிடுவோம். இதெல்லாம் ஈடன் பீச் தான். உள்ள அந்த தென்னந்தோப்புலாம் செம்மையா இருக்கும். கடைங்களாம் நாங்கள் உள்ள போல. ஸோ நிறைய ரெக்ரியேஷன் இருக்கும் உள்ள எல்லாம். இந்த பக்கம் அந்த நாங்கள் நேராக போயிட்டு பீச்சுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் இந்த தென்னந்தோப்புக்குள்ள வருவோம். தென்னந்தோப்புலேயே செம்மையா இருக்குமா உள்ள எல்லாம். நான் இதுக்கு முன்னாடி பசங்க போனது சொல்லியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாம் வந்து அந்த பவர் பேராகிளைடிங் அது போகும். அங்கே பாருங்க பின்னாடி. அதுல போறதுக்கு அது வந்து ஆக்சுவலா இந்த பீச் கிடையாது, பாரடைஸ் பீச். அந்த ரைட் சைட்ல, இப்போ எனக்கு ரைட் சைட்ல தூரத்துல இருக்கும். அந்த பீச்சுக்கு இந்த பீச்ல இருந்து என்ட்ரி கிடையாது, ரெஸ்ட்ரிக்டடு. நீங்க வரணும்னா திரும்ப பின்னாடி போயிட்டு சுண்ணாம்பாறுன்ற ஒரு ஏரியா இருக்கு, அங்க போயிட்டு அங்க இருந்து நீங்க போட்ல
ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரின்றது ஒரு பிரெஞ்சு காலனி. பிரெஞ்சு காலனின்னா என்னன்னா புதுசா உருவான ஒரு குடியிருப்பு ஏரியா. அதாவது இப்ப நம்ம ஒரு படகுல ஒரு கப்பல்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன். கப்பல் ஏதாவது விபத்துக்குள்ள ஆயிடுச்சுன்னா ஒரு தது மாதிரி ஒரு தீவுக்குள்ள போயிட்டு அங்க புதுசா குடியேறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு காலனின்னு சொல்லுவாங்க. அதாவது புது இடத்துக்கு போய் அங்க குடியேறது. ஆனா இந்த காலத்துல அது காலனின்றத கெட்ட வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க. ஆனா காலனின்னா புதுசா உருவான குடியிருப்பு ஏரியா அப்படின்னு அர்த்தம். இந்த பாண்டிச்சேரி என்பது ஒரு பிரெஞ்சு காலனின்றதுனால, அதாவது நூற்றாண்டு கணக்க மக்கள் பிரெஞ்சு மக்கள் வந்து இங்க குடியேறதுனால இது என்ன பண்ணாங்கன்னா யூனியன் டெரிட்டரி அறிவிச்சுட்டாங்க. யூனியன் டெரிட்டரி அப்படின்னா அதாவது ஒன்றிய பகுதி. அதாவது நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆட்சியில் இது வராது, ஒன்றிய பகுதி. நாங்க பாத்தீங்கன்னா இந்த ஈடன் பீச் வந்து ஃப்ரீ என்ட்ரி தான். ஈடன் பீச் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நீங்க போக வேண்டியது மட்டும் அந்த வீராம்பட்டினம், சின்ன வீராம்பட்டினம்னு நினைக்கிறேன். அந்த வீராம்பட்டினம் அந்த இடத்துக்கு நீங்க ஏதாவது ஷேர் ஆட்டோல இல்லை ஆட்டோ பேசிட்டு, ஷேர் ஆட்டோலாம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு, ஆட்டோ பேசிட்டு போயிட்டீங்கன்னா அங்கிருந்து ஸோ அந்த ஈடன் பீச் எல்லாமே சுத்தி பார்த்துட்டு, அது எல்லாமே ஃப்ரீ தான். ஈடன் பீச்சுக்குள்ள ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். பேரடைஸ் பீச் மாதிரி ஈடன் பீச்சும் செம்ம அழகா இருக்கும். என்னன்னா ஒரே இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் இருக்காது. அதாவது இந்த ரிக்ரியேஷன், அந்த பேராகிளைடிங், அந்த காத்தாட்டுல பறக்குறாங்க இல்லைங்களா பேராஷூட்ல, அது அப்புறம் இந்த ஏடிவி ரைடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது இந்த ஆல்டரன் வெஹிக்கிள். இப்போ நம்ம ஓட்டுறோம் இல்லைங்களா பைக் மாதிரி, இந்த 4 சக்கர வண்டி, அது அந்த மாதிரி ரைடு இருக்காது. அந்த போட் ரைடு இதெல்லாம் வேணும்னா நீங்க அங்கதான் போகணும். அதாவது பேரடைஸ் பீச் அங்க பாருங்க, இந்த பக்கம் அது பேராஷூட்ல பறக்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே கட்டணம் இருக்கும். பட் இந்த பீச்ல அதெல்லாம் இல்லை. இப்போ முதல்ல நாங்க பேரடைஸ் பீச்சை சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப மன்னிக்கணும், ஈடன் பீச்சை சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப அழகா இருக்கு. ஈடன் பீச்சை முடிச்சுட்டு நாங்க திரும்ப போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு சுண்ணாம்பாறுன்ற ஏரியாவுக்கு போயிட்டு அங்கிருந்து பேரடைஸ் பீச்சுக்கு போட் வழியா என்ட்ரு ஆக போறோம். அங்க போட் வழியா போகணும் பேரடைஸ் பீச்சுக்கு. ஏன்னா அது இந்த பக்கம் பீச்ல இருந்து என்ட்ரி இல்லை, இதே பீச் தான். ஆனா அது ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்கும். அதாவது லேண்டுக்கும், அதாவது நிலப்பகுதிக்கும், அந்த ஏரியாவுக்கும், அந்த அந்த ஐலாண்டுக்கும், அதாவது நம்ம பீச்சுக்கு ஒரு நடுவுல ஒரு பெரிய லேக் இருக்கும். அதாவது பெரிய ஏரி. அதுல போட்ல கூட்டிட்டு வருவாங்க. கூட்டு இறக்கி விட்டுட்டு நீங்க அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம், ரிக்ரியேஷன் விளையாட்டுங்களை விளையாடிட்டு அதுக்கெல்லாம் தனி கட்டணம் இருக்கும். அந்த கட்டணம் எல்லாம் நான் கடைசியில போடுறேன். கடைசியில ஒரு சார்ட் மாதிரி கொடுக்குறேன், அதை வச்சு நீங்க பாத்துக்கோங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப போகும்போது போட்ல கொண்டு போயிட்டு அங்க சுண்ணாம்பாறுல இறக்கிடுவாங்க. அங்கிருந்து நீங்க வெளில போயிட்டு நீங்க கார் எடுத்துட்டு இல்ல பஸ் ஏறி போயிடலாம். இதுதான் ப்ரொசீஜர். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கட்டணம் இருக்கும் மக்களே. அந்த கட்டணம் செலுத்திட்டு நீங்க எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேரடைஸ் பீச். இது பிரைவேட் பீச், என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டடு. நம்ம ஈடன் பீச் வேற, அது ஃப்ரீ பீச். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பேரடைஸ் பீச். இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் பீச், பேரடைஸ் பீச். எல்லாமே அங்கங்க சின்ன சின்ன ஹட் காட்டேஜஸ் இருக்கும். அப்புறம் அது எல்லாமே உள்ள ரெஸ்டாரண்ட் வசதி இருக்கும். அப்புறம் ஏடிவி ரைடு இருக்கும். ஏடிவி அந்த பைக்கு அது இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். பீச்சஸ் எல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கும். நம்ம சென்னையில மாதிரி இல்லை, சென்னை மெரினா மாதிரி. இதுதான் ஏடிவி பாருங்க. தம்பி ஒருத்தர் ஓட்ட போறாரு ஏடிவி. அதுக்கும் தனி கட்டணம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரோடியோன்னு சொல்லுவாங்க. அதனால உட்காந்து ரைட் பண்ணணும்.
மக்கள் எல்லாம் ஆடி பாடி கலைச்சிட்டு பேரடைஸ்ல இப்ப ரிட்டர்ன் போறதுக்கு போட் ஏறுறதுக்காக அதை லான்ச் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கியூல நிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கியூ பாருங்க. ரிட்டர்ன் போனோம், ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு லான்ச்சா வந்து ஒவ்வொருத்தர் கொஞ்சம் பேரை ஏத்திட்டு போகும். அதுல எவ்வளவு பிடிக்குமோ பெரிய லான்ச் எல்லாம் இருக்கும், பெரிய போட்லாம். சிலதெல்லாம் சின்ன சின்ன போட்லாம் இருக்கும். கொண்டு போயிட்டு அந்த பக்கம் சுண்ணாம்பாறையில அக்கறையில விட்டுருவாங்க. அங்கிருந்து நம்ம வந்து வெளியில போயிடலாம். கூட்டம் நிறைய இருக்கு. நாங்க அப்புறம் போலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா கேமரா போட்டிங் சூப்பராக பாருங்க. போட்டிங்லாம் இருக்கு. போட்டிங் வந்து பேரடைஸ் பீச்சில் எல்லாமே இருக்கு. போட்டிங்கு, அப்புறம் அந்த பேராஷூட்ல போவாங்கல்ல, மோட்டர்ல ஃபிக்ஸ் பண்ணி பேச முடியல. நாங்களாம் போட் ஏற போறோம். இதுதான் பாத்தீங்கன்னா டாக், அதாவது ஒரு கப்பலோ போட்டோ வந்து நிக்கிற இடம், மக்கள் ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு உபயோகப்படுற அந்த பிளாட்ஃபார்ம் வந்து டாக்னு சொல்லுவாங்க. இப்ப நாங்க டாக்ல நிக்கிறோம். அடுத்து ஏற போறோம். வந்து நிக்குது இப்பதான் போட்டு. அந்த போட்ல ஏறிட்டு நாங்க அக்கறைக்கு, அதாவது சுண்ணாம்பாறைக்கு போயிட்டு அங்கிருந்து வெளில போயிட போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன போட்லாம் பக்கத்துல இருக்கு பாருங்க. இப்போ டாக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போட்டை வந்து கட்ட போறாங்க. கட்டிட்ட பிறகுதான் நம்ம ஒவ்வொருத்தரை ஏற சொல்லுவாங்க. போட்ல வந்து ஓடக்கூடாது, அங்கங்க அசையக்கூடாது. ஒரு இடத்துல ஸ்டூல் மாதிரி, சேர் மாதிரி இருக்கும், பெஞ்சஸ் மாதிரி உட்காந்துக்கணும். ஏறி உட்காந்துட்டோம். இப்போ போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். இது ஒரு அருமையான தகவல். எனக்கு தெரியாது, இது வேற ஒருத்தர் சொன்னாரு, சார் ஒருத்தர். இது எப்படின்னா, பாண்டிச்சேரி போற டூரிஸ்டர்ஸுக்காக கவர்மெண்ட் வந்து, பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கான். அதாவது காலையில ரீச் ஆயிடணும். அந்த பஸ்ஸுக்கு புக் பண்ணீங்கன்னா ஒருத்தருக்கு 200 ரூபாய் தான். அதாவது ஒரு 7-8 இடங்கள் வந்து சுத்தி காட்டிட்டு சாயந்தரம் வரைக்கும் சுத்தி காட்டுவாங்களா அந்த பஸ்லயே. டூரிஸ்ட கூட்டு போயிட்டு அதுக்கு கைடு எல்லாம் இருப்பாங்க. எந்தெந்த இடம் மெயின் இடமெல்லாம் சுத்தி காட்டுவாங்க. ஈவினிங் வரைக்கும் செம்மையா இருக்கும். ரொம்ப எக்கனாமிக்கல், காஸ்ட் எஃபெக்டிவ், ரொம்ப கம்மி ரேட்டு. நீங்க வந்து உபயோகப்படுத்திக்கங்க. இருக்குன்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரியில இந்த மாதிரி அழகான லேக் சைட் காட்டேஜஸ் இருக்கும். இது காட்டேஜா இல்ல பிரைவேட் ப்ராப்பர்ட்டியான்னு தெரியல. காட்டேஜஸ் இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியோட போறவங்களுக்கு சூப்பரா இருக்கும்.
ஷூட் பண்ணுமா ஷூட் நல்லா ஷூட் டிஷ்யூம் 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 ஷூட் ஷூட் டிஷ்யூம் டிஷ்யூம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வந்து ரீச் ஆகிட்டோம். இனிமேல் இறங்கி போகிறதா. இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்மளோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம இருந்தால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அதே போல் உங்களோட கருத்துக்கள் எல்லாம் இந்த கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இறங்க போகிறோம். போட் இறங்கிட்டு வெளியில் போயிட்டு பஸ் ஏறி பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து சென்னை பஸ் பிடிக்க போகிறோம். அது தள்ள முடியல, அதனால போட்டா எதிர குத்தி கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அதே போல இந்த ரேட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த சார்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அந்த சார்ட் நான் கடைசியில வந்து ஒரு இமேஜை போடுறேன். அதே போல இப்போ நாங்க கிளம்ப போறோம். கிளம்பிட்டு அதை தண்ணி எல்லாம் வாங்கிட்டு நாங்க இப்போ வந்து அவுட்டர்ல வெளில போறோம். இது வந்து என்ட்ரன்ஸ், அந்த போட் ரைடோட என்ட்ரன்ஸ். ஸோ நாங்கள் இப்போ வெளியில போயிட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே கிளம்ப போறோம். எவ்வளோ இது? அவ்வளோதான் பஸ் ஏறிட்டோம். சின்னம்பாரில இருந்து இந்த பிரைவேட் பஸ் ஒன்று ஏறி இருக்கோம் பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு. பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கிருந்து சென்னை பஸ் பிடிக்கணும். இப்போ போயிட்டு இருக்கோம். ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு 10 கிலோமீட்டர் வரும். இப்போ பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். ஒரு பஸ் ஏறிட்டோம், பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ். அவ்வளோதான் கிளம்ப போறோம். ரீச் ஆயிட்டு சென்னைக்கு இப்போ பாத்தீங்கன்னா 8-8:30 ஆயிடுச்சு. சென்னை போறதுக்குள்ள எப்படியும் 11 மணி 11:30 ஆயிடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாப்பாவுக்கு இந்த மணல்ல விளையாடுற அந்த பக்கெட் அந்த பொருள் வாங்கணும். அது வந்து 100 ரூபா. ஒரு பால் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கணும், சாஃப்ட் பால். அப்புறம் காகல்ஸ் வாங்கணும் பாப்பாவுக்கு, கண்ணாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.